தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறை கூடாது என்பன உள்ளிட்ட 27 முக்கிய தீர்மானங்கள் மதுரை திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. மதுரை உத்தங்குடியில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் பாஜகவையும் அதிமுகவையும் விரட்டி அடித்து 2026 திமுக ஆட்சி தொடர களப்பணியை தொடங்குவது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன்வைத்து கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் இணைத்திட வேண்டும், தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறை கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பை விரைவாகவும் முறையாகவும் நடத்திட வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதேபோன்று ஆளுநரின் வரம்பை வரையறுத்து மாநில உரிமையை நிலைநாட்டிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு காரணமாக திமுக தலைவருக்கு பாராட்டு, உச்சநீதிமன்றம் மீதான குடியரசு துணைத் தலைவரின் விமர்சனத்திற்கு கண்டனம் தெரிவிப்பது, அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் உச்சநீதிமன்றத்தோடு மோதும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது, மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தரமறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது, கீழடி ஆய்வை மறுக்கும் தமிழ் விரோத பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது, ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது, தமிழர்களின் மொழி உணர்வுடன் விளையாடாமல் ஹிந்தி திணிப்பை கைவிட வேண்டும், ஏழை எளிய மக்களை வதைக்கும் நகைக்கடன் கட்டுப்பாடுகளை மத்திய ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும், வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி நாளாக கொண்டாடுவது, மீனவர்கள் நலன் காக்க கச்சத்தீவை மீட்பது, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என அழகிய தமிழ் பெயர்களை சூட்டுவது, மலரட்டும் மாநில சுயாட்சி உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக கூட்டம் தொடங்கியவுடன் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி, போப் பிரான்சிஸ் உள்ளிட்டோர் மறைவுக்கும் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கும் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன. மண், மொழி, மானம் காக்க ஓரணியாக இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று திமுக பொதுக்குழுவில் சிறப்பு தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாசித்தார். மாநிலத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்திடவும் மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களை உறுதியோடு முன்னெடுக்கவும், நமது மண், மொழி, மானம் காத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. துளியும் சமரசமின்றி நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு என உறுப்பினர் சேர்க்கையை கழகம் முன்னெடுக்க வேண்டும் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.